நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன். தேனாய் என் அமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தாள். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்த்தனி எம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் வாராகி ஈசனேசன் நமஸ்காரங்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இப்போது ஜூன் 15 ஜூலை 15 வரணும். தமிழுக்கு ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் அல்லது இந்த ஜூலை 15 வரையிலும், ஜூன் 15 ஜூலை 15 இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளை வச்சு ஒரு 4 சப்ஜெக்ட். இந்த கிரக அமைப்புகள் மெயினாக பார்த்திங்கனாக்கா கடகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை. குரு சுக்கிரன் சேர்க்கையினாலே குருனாலே அங்கே படிப்பு வந்துடும். மெயினாக படிப்பு சொல்லித்தரக்கூடியது வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். மெயின் படிப்பு, கல்வி, எக்ஸாமாக இருக்கலாம். அப்போது இந்த ஜூன் 15 ஜூலை 15 இந்த 30 நாளில் ஆனி மாதத்தில் என்ன நடக்க போகுது? 4 சப்ஜெக்ட் கையில் எடுக்கிறோம். ஒன்று, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையை கையில் வச்சு மாணவ செல்வங்கள், அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், அல்லது நீட்டு ஜேஇ போன்ற பரீட்சைகளாக இருக்கலாம், அதை எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது செமஸ்டராக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் குரூப் எக்ஸாம்ஸ் அதை எழுதக்கூடியவர்கள், புரிதுங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது படிப்பு, கல்வி. மெயினாக இந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சூரியனும் அங்கே தொடர்பு, சனியுடைய ரிஷபத்தில் சூரியன். அப்போ ரிஷப சூரியன் மாதிரி மிதுன சூரியன், சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகின்ற காரணத்தினாலே அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதே போல் மெயினாக அரசியல் எதிர்காலம். இந்த அரசியல் நம்பி நம்ம முன்னுக்கு போகலாமா, முடிவெடுக்கலாமா, ஜம்ப் பண்ணலாமா, ஸோ அரசியல் முடிவுகள். அதே போல் இந்த சனி சூரியன் சேர்க்கை வருகின்ற காரணத்தினாலே அரசு அதிகாரிகள், வேலை வாய்ப்பு, மெயினாக வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் இருக்குமா, அல்லது வருமானம் இம்ப்ரூவ் ஆகுமா, இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்குமா, ப்ரமோஷன்ஸ் வருமா, அப்போ இந்த உத்தியோகம் மெயினாக ஜாப் கிடைக்குமா. அதே போல தான் இந்த குரு சனி தொடர்பு, அது என்ன மாதிரியான திருமண தடைகள் இருந்தாலும், இல்லை திருமண வாழ்க்கையில் மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது பிரிவாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் ஏன்னா நான் அந்த வீட்டுக்காரர் தான் வேணும்னுவாங்க, கணவன் வேணான்னுவாங்க. புரியல? அந்த ஆண் எனக்கு மனைவி வேணும்னுவாங்கல்ல, அந்த அம்மா பெண் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடியது. இல்லை அது லவ்வாக இருக்கலாம், காதல்களாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது நல்லா நெருங்கி பழகிட்டு ஒரு மறைமுகமான வாழ்க்கை, வெளியில் தெரியாமல் பழகக்கூடிய மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ திருமணம், டோட்டலாக திருமணத்துக்கான வாழ்க்கை. இது போக பிள்ளைகளுடைய எதிர்காலம். இந்த ஆனி மாதத்தில் இந்த பிளானட்ஸோடைய அமைப்பு, இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? உங்கள் பையனை அடுத்தது படிக்க வைக்கலாமா, அல்லது பாப்பாவை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வைக்கலாமா, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்போ டோட்டலாகவே ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா 12 ராசிக்குமான ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். நிறைய அன்பர்கள் சொல்கிறாங்க, நான் கும்பராசி பார்த்தா இதே தான் ஃபஸ்ட்டு அங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நம்மளுடைய வீடியோஸை பொறுத்தவரையிலும் ஜென்ரல் கண்டென்ட், இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கு ஜென்ரல் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 6-7 நிமிஷம் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்கான அந்த மெசேஜஸ் இருக்கும், பலன்கள் இருக்கும். லாஸ்ட்டு எண்டு கார்டு அதே போல் காமனான திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட காமனான எண்டு கார்டு இருக்கும். ஸோ நான் சொன்னபடி கல்வி, பரீட்சை, எக்ஸாமு, வேலைவாய்ப்பு, வருமானம்,
பிள்ளைகளுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், மெயினாக வேலை வாய்ப்பு, இதை பற்றி ப்ரீஃபாக ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள். தனுசு ராசி. சார், தனுசு ராசிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, தனுசு ராசி என்பர்களைப் போல் கஷ்டப்படக்கூடியவங்க யாருமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க நிறைய ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நல்லா இருந்த தனுசு ராசி என்பர்கள், ஒரு நல்ல இன்கம், ஒரு ஸ்டேட்டஸு, ஒரு இமேஜு, ஒரு கௌரவமாக இருந்தவங்க கூட கொஞ்சம் தலைகீழாக கால நேரம் மாறிவிட்டாங்க. நிம்மதி போச்சு சாமி, நான் நிம்மதியாக இருந்தேன், என் நிம்மதி போச்சு, என் பிஸ்னஸ் போச்சு, அல்லதுனா எனக்கு ஜாபு போச்சு, இல்லை ஃபேமிலி மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு விஷயம் அது நிம்மதி போனதாக இருக்கும். அப்போது நிறைய கஷ்டங்களை அனுபவித்த தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஜூன் டு ஜூலை 15 to 15 நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக நாட்களாக அமையப்போகுது. மெயினாக இந்த தனுசு ராசியில் நிறைய மாணவ செல்வங்கள் பரீட்சை எழுதியிருக்கலாம், எக்ஸாம் எழுதியிருக்கலாம், நீட்டு போன்ற எக்ஸாமோ, அல்லது ஐஐடி, ஜேஇஇ போன்ற எக்ஸாம் எழுதுறது, அப்படிலாம் குரூப் எக்ஸாம் எழுதியிருக்கலாம். அதில் ஒரு 2 அட்டம்ப்டா 3 அட்டம்ப்டா கூட ட்ரை பண்ணி என்னால் கிடைக்கல சாமி, மிஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த வாட்டி நிறைய நீட் குழந்தைகள் நீட்டே எழுதிட்டாங்க, அதனால் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ இதெல்லாமே டைம் அவுட்டு தான். நான் இந்த வாட்டி நல்லா ஸ்கோர் பண்ணுவேன்னு நினச்சேன், பட் எனக்கு இப்படி நடந்து போச்சு. இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய மாணவ செல்வங்களாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் கவலை வேண்டாம். நிச்சயமாக பசங்க நல்ல நிலையில் இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், நல்ல ரிசல்ட், நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, நம்பிக்கையாக இருங்க. அதே போல் வேலை வாய்ப்புக்காக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, கவர்மெண்ட் டெஸ்ட்டு எழுதுறீங்க, அது குரூப் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹையர் ரேங்க்குக்கான ஒரு எக்ஸாமாக இருக்கலாம், கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கலாம். நிச்சயமாக இப்போது வெளிநாடுகள்லாம் கூட நீங்கள் டாக்டர்ஸ் முடிச்சுட்டு இப்போ இந்தியாவில் ஒரு கோர்ஸ் பண்ணி நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் இங்கே நீங்கள் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்போது அந்த மாதிரி உங்கள் தொழில் ரீதியாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, அல்லது ஜாப் ரிலேட்டடாக, ப்ரமோஷன் ரிலேட்டடாக, மெயினாக ஜாபுக்காக நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் ஏதேனும் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய தருணம். ஒரு 18 வயசுலேருந்து 45 இயர்ஸ் வரலாம் இது பொருந்தும். டீச்சர்ஸாக இருக்கலாம். அப்போ பரீட்சைகளில் என்ன குருவுடைய வீடுங்க சார். இப்போது குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு, குரு வேலை செய்ய மாட்டான்லாம் கிடையாது. குரு உங்களுக்கு உச்சமாக இருக்கிறார், குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போது 2 பாவ கிரகங்கள் சேருமே, ஆனால் யார்? சுக்கிரன். சார், சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் அதிபதி, 6க்குடையவன் 8ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல உங்கள் குருவோடு சேர்ந்துக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி என்பவர்களே, உங்களைப் போல அதிர்ஷ்டசாலிகள் யாரும் இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த ஆனி மாதம் ஜூன் டு ஜூலை 15 to 15 தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, அதிரடி காட்ட போகும். அந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அதிரடியாக உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறாங்க. சார், இப்போது எப்பொழுதுமே ஒரு பாவகிரகம் 8ஆம் இடத்துல சேர்ந்துருக்கு, மறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட இன்னொரு 6ஆம் அதிபதியோ அல்லது 3ஆம் அதிபதியோ சேர்வார்களேயானால், அப்போது 2 பாவகிரகங்கள் ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்குமே, ஆனால் அது மிகப்பெரிய ராஜயோகம் என்பதை நம்ம மறக்கவே கூடாது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு, நிறைய செலிபிரிட்டிஸோட சீக்கிரமாக டக்குன்னு ஒரு நாளில் முன்னுக்கு வந்த செலிபிரிட்டிஸுடைய ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்க்கை அந்த சமயத்தில் நடந்திருக்கும். அவங்க ஒரு 40 வருஷமாக போராடி இருப்பாங்க, நடந்திருக்காது. க்ஷண நேரத்தில் பை செகண்டில் அவங்களை எங்கேயும் கொண்டு போய் டாப்பில் உட்கார வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம அரசியலில் நம்ம கண்கூடாக பார்க்குறோம், சினிமா துறையில் கண்கூடாக பார்க்குறோம், பத்திரிகை மீடியா அன்பர்களை கண்கூடாக பார்க்குறோம். குறிப்பாக அரசியலில் நம்ம இன்றைக்கி நமக்கு நிறைய அனுபவ பாடங்கள் கிடச்சிருக்கு. நேற்று வரலாம் நம்ம கூட சாதாரணமாக
நடைப்பயிற்சியில் நடந்தவங்க கூட இன்றைக்கி சின்ன சின்ன பசங்க எல்லாம் நல்ல இடத்துக்கு அழகாக சாமி கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு. கிரகம் இல்லாமல் இது நடந்துருமா? கால நேரம் அனுமதிக்காமல் இது ஜெயிக்க முடியுமா? அதுதான் அதிர்ஷ்டம். அப்போ அதை போல ஒரு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தனுசு ராசிக்கு இப்போ நடக்க போகுது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். தனுசு ராசி என்பவர்களே, நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய அன்பர்கள் ஆண்களாகவோ பெண்களாகவோ, வேலைக்கு போகக்கூடிய ஆண் பெண்களாக இருக்கலாம். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் உங்களுக்கு கஷ்டங்களாக இருக்கலாம். 6ஆம் இடம் 8ஆம் இடம் ஒன்று சேர்கின்ற காரணத்தினால், அதுவும் எந்த இடத்துல 8ஆம் இடத்துல போய் குரு உச்சம் பெற்று, சார் இது ஒரு நல்ல கிரக அமைப்புங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எல்லா சமயத்திலையும் நடந்துடாது. 1.5 வருஷம் கழித்து இதே சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வரும்போது குரு அங்கே இருக்க மாட்டார். புரியுதா? அப்போது கிரகம் ஒரு நேரம்தான் சேரும். அதுதான் அதிர்ஷ்டம். எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு நம்ம எப்போ கேட்கணும்? இந்த மாதிரி கிரக அமைப்பு வரும்போது டக்குன்னு அவங்கள லிஃப்ட் பண்ணி விட்டுடும். அப்போது பல கஷ்டங்களில் நீந்தக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, கஷ்டங்களில் நீச்சல் அடிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, போருமா? உங்களை பற்றி நான் நல்லா சொல்லிட்டேன். உங்களை பற்றி நான் விபரமாக சொல்லிட்டேன். நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், நோய் வாய்ப்பட்டு இருக்கலாம், எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருக்கலாம், கஷ்டங்களில் நீந்தக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, ஒரு நிமிடத்தில் உங்கள் கஷ்டம் காணாமல் போவதற்கு அற்புதமான கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போது நீங்கள் இது ஜெயிக்கக்கூடிய மாதம். இந்த கஷ்டத்தை நீங்கள் சொன்னது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓகே சாமி, எனக்கு புரியுது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சஸ் எடுத்துருக்கோம், நான் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறேன், எனக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இருக்குதுங்க சாமி கஷ்டம். அப்போ எனக்கு இது நல்லது நடக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், ஜெயிப்பீங்க, கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நிச்சயமாக ஒரு அட்வைஸ், ஒரு கன்சல்டிங் எடுத்து அதற்குரிய வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் தனுசு ராசி அன்பர்களே. இப்போது முக்கியமான சப்ஜெக்ட்லாம் பேசிட்டோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பம், திருமணம், கணவன் மனைவி, 3 விஷயம். குடும்பம், கணவன் மனைவி, திருமணம், 4வதாக குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு சுக்கிரன் அஸ்தங்கம். சுக்கிரன் தான் சுக்லம் மீன்ஸ் அந்த குரோனிதம் எதாவது சொல்கிறாங்க இல்லையா, ஹார்மோன்ஸ். ஓகேவா? சுக்கிரன் தான் ஹார்மோன்ஸு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா சுக்கிரன் அடி வாங்கியிருக்கணும், இல்லை செவ்வாய் வீரியம் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கணும். சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் அஸ்தங்கம், அல்லது செவ்வாய் அஸ்தங்கம், இல்லை செவ்வாய் வக்ரம், சுக்கிரன் வக்ரம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு குறைபாடுகள் இருக்கும். நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட அந்த செவ்வாயோ சுக்கிரனோ அடி வாங்கியிருந்தாக்கா, கெட்டு போயிருந்தாக்கா அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ குழந்தை பாக்கியம் இந்த குரு சுக்கிரன் இப்போ சேர்கின்ற காரணத்தினால், இந்த நான் சொன்ன இந்த 15 to 15 ஜாயின் பண்ணுற அந்த சமயத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ அதுக்கு முன்பாக எந்த மாதிரி வழிபாடு, நீங்கள் எந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து, உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், அந்த மண்ணை நீங்கள் போய் மிதிக்கணும். அந்த மாதிரி ஒரு வழிபாடை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இயற்கையான முறையிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகம் அதுக்கு முக்கியம். நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். 2வது திருமணம்.
ஃபஸ்ட்டு மேரேஜ் இன்னும் ஆகாமல் இருக்கிறது, 37 வயசு 38 வயசில் இன்னும் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்காமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி திருமண தடை அல்லது செகண்ட் மேரேஜஸ், டிவோர்ஸ் நடந்து செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ முதல் திருமணமாக இருக்கலாம், இரண்டாவது திருமணமாக இருக்கலாம், மெயினாக காதல் திருமணங்கள், அதில் வரக்கூடிய தடைகள், அப்படி இல்லைன்னா காதல் ஏமாற்றங்கள். இப்போது காதல் ஏமாற்றங்களை சின்ன பசங்களை விட ஏஜ்டு பர்சன்ஸ் தான் அதிகமாக வராங்க. ஒரு 40 வயசில் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் பழகக்கூடியவங்க, காதல் தோல்விகள். இதெல்லாம் கூட இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காதல் திருமணங்கள் வெற்றி பெறும். எல்லாத்துக்கும் மேலே மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை. இதுக்கு தான் நம்ம தீர்வு சொல்லணும். முன்னாடி சொன்னால் அந்த காதலுக்கு 50% தான், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய வந்தாங்கன்னா அவங்களை வழிகாட்ட வேண்டியது நம்ம கடமை, காப்பாற்றி விடுவோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய கடமை என்னென்னா குழந்தை பாக்கியம். அதுக்கு நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் செஞ்சால் நமக்கு புண்ணியம். அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதே போல தான் கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம். எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம். அந்த பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வச்சோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம், நல்லது நடக்கும். ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பேர் காம்ப்ரமைஸ் பேசிட்டாங்க, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, அந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், வேணாங்கிறான், எப்படியாவது என்னை சேர்த்து வைக்கணும் சாமி. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இப்படி பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே கூட பரிகாரங்கள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் உண்டு. இந்த ரகசியங்கள் பூரா உங்கள் ஜாதகத்தில் தான், உங்கள் 2 பேர் ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி 6 மாதமாவது என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்க தான் வேணும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு உரிய வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம். நமச்சிவாயம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.